ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு காடை கிரேவி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வடிக்கிறேன்னு சாதம் வச்சிடுறேன்னு ரேஷ்மா டேரனுக்கு ஃப்ரை வேணும்னாங்க. முடியாது சொல்லிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 பேரும் ஒயிட் ரைஸ் வைக்காதீங்க, வெள்ளை சாதம் வடிக்க வேணாம், பச்சை பட்டாணி ரைஸ் ரெடி பண்ணுங்கம்மான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தாங்க. சரி இருந்த எல்லா பட்டாணியும் போட்டுட்டு ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். சரி பிடிச்சதையே செஞ்சு கொடுத்துருவோம் லீவில் இருக்கும்போது அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கும் கட்டி அனுப்புகிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி மாதிரி வேணாம், எனக்கு பச்சை மிளகா போட்டுட்டு காரத்தில் செய்வீங்களா அந்த மாதிரி செய்யுங்கம்மா நான் ரேஷ்மா. அதனால் அப்படி தான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைடு ஒயிட் ரைஸும் வச்சுட்டேன் தயிர் சாதத்துக்கு. பச்சை பட்டாணி ரைஸ் குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கிட்டாங்க. 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். அடுத்து பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. பாத்திரம் தேய்ச்சி மட்டும் தாங்க போட்டிருக்கேன். பாத்திரத்தை அடுக்கல, ஈவினிங் போல் அடுக்கிக்கலான்ட்டு. என்னால் இப்படி தான் நான் சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் மட்டும் போட்டு வைக்காமல் தேய்ச்சி வச்சுருவேன். நான்வெஜ்னால் சமைச்ச உடனே சாப்பாடு போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, வெஜ்ஜுன்னா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில்.